ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, இப்போ சன் டிவியில் போடுற சிங்கப்பெண்ணை அப்படி சீரியலில் பார்க்க போகிறோம். சிங்கப்பெண்ணை சீரியலில் ஒரு வழியாக அன்பு ஆனந்திக்கு தாலி கட்டுவாரா மாட்டாரான்னு சொல்லி ரொம்ப 2 வாரமாக போட்டு ஒரு வழியாக தாலி கட்டிட்டாரு. அதுக்கப்புறம் இப்போ தனியாக இருக்காங்க. இப்போ அன்பு ஆனந்தி சேர்ந்துருக்காங்க. அன்புக்கு உடல்நிலை சரியில்லை, ஆஸ்பத்திரி கொண்டு காட்டிட்டு உடனே ஆனந்தி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த அம்மாக்கிட்ட சொல்கிறாங்க. ஓஹோ, என் பொண்ணுக்கு அவளுக்கு சம்மதமே இல்லை சொன்னால் இன்றைக்கி கூட இருக்கானா, நான் சும்மா விட போதில்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்பி இங்கே வராங்க. அதே சமயம் கூடவே பார்த்தீங்கன்னா அவங்க அத்தை பொண்ணு துளசியை தூண்டி விடுறாங்க. பார்த்தீங்களா, எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு கூடவே உட்காந்துக்கிட்டு இருக்கா, இதுதான் ஆனந்தி அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. இருக்கு அவளை சும்மா விட போதில்லைன்னு சொல்லிட்டு வராங்க. அங்கே ஆனந்தி 2 பேரையும் பார்த்திங்கன்னா கையை பிடிச்சி தூக்கி படுக்க விடுறாங்க. இதை பார்த்துட்டு கோவமாக வருது. இதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம். இதுக்கு அடுத்து பூங்கொடி அப்படிங்கிற சீரியல். பூங்கொடியில் சீரியல் அப்பா கொடுமைப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லிட்டு தான் கஷ்டப்பட்டு இங்கே வந்தாங்க. இங்கே அதுக்கு மேலே சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சரவணன் பாடாப்படுத்துகிறாரு. சரவணன் சித்தி பேச கேட்டு கேட்டு கொஞ்சம் கூட பூங்கொடியை கவனிக்கிறதே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா பூங்கொடிக்கு சாப்பிட மாட்டேன்னு சொல்லி விரதம், நான் சாப்பிடவே மாட்டேன்னு சொல்லி கோவத்தில் இருக்காங்க. உடனே சரவணன் சாப்பிடுன்னு சொல்லி தட்டில் சாதம் குழம்பு இதெல்லாம் போட்டு கொடுக்குறாரு. கொடுத்துட்டு போகிறாரு. பூங்குடி மயக்கி கீழே வந்துடுறாங்க. அதனால தான் கொடுக்குறாரு. ஆனால் பூங்குடி படுத்துக்கிட்டு நான் சாப்பிட மாட்டேன்னு தான் சொல்கிறாங்க. உடனே சித்தி பெரியம்மா பாட்டியெல்லாம் பக்கத்தில் நிற்கிறாங்க. சரவணன் சாப்பாடை கொடுத்து திரும்பி போகிறாரு. உடனே சித்தி சாப்பாடு எடுத்து அப்படியே சரவணன் மேலே அப்படியே தூக்கி வீசுகிறாங்க. இதை பார்த்துட்டு உடனே சரவணன் திரும்பிடுறாரு. நீ இவ்வளோ இந்த அளவுக்கு மோசமாக இருப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. வீசினது பூங்கொடி அப்படின்னு நினச்சி, ஆனால் உண்மையிலே பூங்கொடி வீசலை, சித்தி வீசிட்டு வேணுன்னே பழியை போடுறாங்க. முதல்ல என்ன நடந்து தெரிஞ்சுட்டு பேசுங்க அப்படி சொல்லி பூங்கொடி கத்துறாங்க. இப்போ சரவணனுக்கும் இவங்களுக்கும் சண்டையை பெரிதாக்கி பூங்கொடி வீட்டை விட்டு வெளியில் வரட்டணும் அப்படிங்கிறத சித்தியோட பிளான். அதுபடி பிளான் பண்ணி நடக்குமா அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா புனிதா அப்படிங்கிற சீரியல் பார்த்தோன்னா பாவம் இப்போ கபிலனை காணும். எல்லாருமா சரி தங்கச்சி அமுதா அவங்க மாமா எல்லாருமே சேர்ந்து வேணுனே கபிலனை காணாமல் பண்ணி வச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கபிலன் கேரக்டரை இப்போ பார்த்தீங்கன்னா விலகி போயிருக்காரு. வேற ஒரு மலர் அப்படிங்கிற சீரியல் நடித்த ஹீரோ தான் இப்போ வந்திருக்காரு. என்ன காரணம் தெரியல, திடீர்னு கார்த்திக் விலகி போயிருக்காரு. இப்போ வேற ஒருத்தர் வரப்போகிறாரு. இப்போ சுரேந்தர் அப்படிங்கிறவர் தான் பார்த்திங்கன்னா இப்போ ஹீரோவாக நடிக்க போகிறாரு. இப்போ கார் நிற்குது, கபிலனை காணும். இதனால் கதறி எழுதிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா வராங்க. என்னாச்சு என்னன்னு, கார் மட்டும் இருக்குப்பா, கபிலனை காணும். என்ன சொன்னார் உங்ககிட்ட, எங்கிட்ட பாண்டிச்சேரி போகணுன்னு தான் சொன்னார்ப்பா அப்படி சொல்கிறாங்க. உடனே மணிகண்டா வேணே ஆஃபீஸ்லேருந்து மேனேஜர் வராரு. வேணே ஐயோ இன்னைக்கு கலெக்ஷன் பண்ண பணத்தை எல்லாமே நான் கபிலன் கையில் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓஹோ மணிகண்டன், ஓ அப்படியே அவசியம், அந்த பணத்தை ஃபுல்லாக சுருட்டிட்டு அவன் ஊரை விட்டே ஓடி போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு மணிகண்டா அப்படின்னு சொல்லி புனிதா சத்தம் போடுறாங்க. எல்லோரும் தான் இதுதான் தெரியுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ தான் தெரியுது இது எல்லாமே அமுதாவோட பிளான் தான். கூட பிறந்த அண்ணன் அப்படின்னு கூட பார்க்காம புனிதாவையா தன்னுடைய அண்ணனை எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளோ கேவலப்படுத்துகிறாங்க. அமுதாவும் மணிகண்டனும் சேர்ந்து இதுலேருந்து எப்படி தான் தப்பிச்சு புனிதா வரப்போகிறாங்களோ அப்படி தெரியல. பார்க்கறதுக்கே நமக்கே பாவமாக இருக்குது. புனிதா பூங்கொடி இந்த சீரியல்லாம் பெண்களை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பாவம், கதறி அழுது அந்த காலம் மாதிரி இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்போவுமே பெண்கள் இப்போல்லாம் முன்னேறிட்டாங்க, படிச்சுட்டாங்க. அந்த மாதிரி சீரியல்களை எடுத்தால் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.